உங்கள் ஒப்பே சமாதிக்கு கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு எங்கள் காசுலேருந்து கட்டுறேன், எங்களுக்கு இலவசமாக கொடுத்த 100 யூனிட்டை கட்ட விடாமல் எங்களுக்கு அதை வந்து ஃப்ரீயாக அனுபவிக்க விடாமல் நீ தடுக்கிறேனாக்கா இது என்ன ஆட்சி முறைன்னு கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ இறந்து போன கலைஞருடைய சமாதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இந்த கரண்ட்டுக்கு, இங்கே வாழக்கூடிய பாமர மக்களுக்கு நீங்கள் அது முக்கியத்துவம் கொடுக்காம அதில் கை வைக்கிறீங்க. ரெண்டாவது, மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திருக்கீங்க. மாதம் மாதம் மின் கட்டணம் எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, எடுத்தீங்களா? எடுக்கல. இன்றைக்கு செந்தில் பாலாஜி அந்த துறையை எந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்கிறாருனாக்கா அதோடைய வடிவம் எப்படி போயிருக்கு. நம்ம போட்டு யூஸ் பண்ற குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் நம்ம கரண்ட் வந்து யூஸ் பண்ணி அதை மோட்டர் போறோம் பாருங்க, அதை கமர்ஷியல்னு மாற்றி வச்சிருக்கீங்கன்னா என்ன அரசாங்கம்? கமர்ஷியலாக என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியாம அது மேல மக்கள் மீது வரி அந்த சுமையை செலுத்திருக்கீங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லோட இரட்டை ஏற்றிட்டீங்களா? இதோட 4வது முறையாக ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4வது முறையாக அவங்க ஏற்றிருக்காங்க. அப்போது கரண்ட் பில்லை ஏற்றுறீங்க, கலைஞருக்கு வந்து கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னும் பொழுது மக்களை பற்றின எந்த புரிதலும் கவலையும் இல்லாமல் ஒரு ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குனாக்கா இது என்ன ஆட்சி? முதல்வர் என்ன சொல்கிறாரு? 3 ஆண்டு ஆட்சிக்கு என்னங்க சொன்னார் அவர்?